இது எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. அரசியலை பொறுத்தவரையும் அனுபவம் அதிகமாகணும். அனுபவம் இருந்தால் தான், பணம் இருந்தால் பெருசு கிடையாது. கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து அவருடைய நேம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. பஸ் விட்ருக்காரு ஃப்ரீ, லேடிஸ்க்கு. டிஎம்கே ஜெயிக்காது. டிஎம்கே ஜெயிக்காதா? ஏன், என்ன காரணம்? அவங்க மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யலை. ஈரோடு இடைத்தேர்தல் நடக்குது இல்லையா, அதில் ஆளுங்கட்சியும் நாம் தமிழர் கட்சி 2 பேர் தான் போட்டிடுறாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கரண்ட் பார்ட்டி தான் ஜெயிக்கும், டிஎம்கே தான் ஜெயிக்கும், வின் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து செகண்ட் பை எலெக்ஷன். அது ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷனை வின் பண்ணது காங்கிரஸ். செகண்ட் வந்து பை எலெக்ஷன்லேயும் கூட்டணி கட்சி தான் வின் பண்ணுச்சு. தேர்டு எலெக்ஷனும் வந்து டிஎம்கே தான் வின் பண்ணும். ஏன்னா புதிதாக ஒரு கட்சியை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கன்னா கம்மிங் 2026 தான் இருக்கும். ஆனால் இந்த பை எலெக்ஷனில் டிஎம்கே தான் வின் பண்ணும். டிஎம்கே ஜெயிக்காது. டிஎம்கே ஜெயிக்காதா? ஏன், என்ன காரணம்? அவங்க மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யலை. எதுவுமே செய்யல. அவர் நின்று தொகுதி குளத்தூருக்கு மட்டும்தான் செய்கிறாரு. மற்ற தொகுதிக்கு எதுக்குமே செய்யலை. அப்ப டிஎம்கே ஜெயிக்காதா? வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா? அப்ப வரும், 100க்கு ஒரு 60% வரும். திமுக தான் மேடம் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் முன்ன நிற்கிறது அதுதான். எதாக இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்குறதுக்கு ஒரு தைரியமான துணிச்சனால ஒரு தைரியம் வந்து அந்த கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த அவங்க தான் வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா எதாக இருந்தாலும் போஸ்டாக நின்று செய்யக்கூடிய திறமை அந்த கட்சிக்கு இருக்குது. அது ரத்தம் சிந்தனை கட்சி அது. அதனால் வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்தே திமுக தான் வரணும். மற்ற விஷயம்லாம் எப்படியோ அது வந்து அரசியலில் சகஜம். அது மற்றது வந்து எடுத்து சேர்த்துக்கூடிய ஆள் அவங்க தான், வேறு யாரும் கிடையாது அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சிகளா? என்ன காரணம்? அது வந்துட்டு சீமான் ரொம்ப பிடிக்கும். அதனால் சீமான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால் கண்டிப்பாக வருவார். ஸ்டாலின், டிஎம்கே நல்ல செய்தாங்களா அவங்க வருவாங்க. But according to me, the ruling dispensation DMK party will definitely win, because there is no opposition from the major political parties which are already against DMK. So definitely, no doubt, the honorable CM's led party DMK will win the polls outrightly. மோஸ்ட்லி டிஎம்கே தான் வருமா? டிஎம்கே இஸ் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ஃபேவரட் கட்சியாக தான். ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. இல்லை, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல. பஸ் விட்ருக்காரு ஃப்ரீ, லேடிஸ்க்கு காசு கொடுக்குறாரு. அப்புறம் சில இதெல்லாம் நல்லா தான் செய்கிறாரு. அதனால் அவங்க தான் வருவாங்க. திமுக ஜெயிக்கும். காரணம்னா இப்போ ஓரளவுக்கு இது பண்ணிட்டு வர்றாங்க. தாய்மார்களுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த மாதிரி காசு கொடுத்துட்டு வர்றாங்க. அதில் ஓரளவுக்கு நல்லா செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ அது இல்லாமல் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறாரு, சின்ன வயசுக்காரன். அதனால் பழைய இதெல்லாம் அப்படியே முடிஞ்சு இப்போ சின்ன வயசு, இப்போ இருக்க எல்லாமே நல்லா படித்தவங்களாக இருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னோட நம்பிக்கை. திமுக கண்டிப்பாக வரும்னு என்னோட எண்ணம். நாம் தமிழர் கட்சி இப்பதான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? இது எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. அரசியலை பொறுத்தவரையும் அனுபவம் அதிகமாகணும். அனுபவம் இருந்தால் தான், பணம் இருந்தால் பெருசு கிடையாது, யாரும் செயல்படுறது கிடையாது. அதில் இறங்கி கஷ்டப்பட்டு வந்தால் தான் அது என்ன, அதுன்னு உள்நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கு தான், அரசியலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அது செய்ய முடியும். அரசியலை பற்றி தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. சும்மா சொல்லலாம், இவன் செய்யலாம் வந்தால் கூட குறைகள் சொல்ல ஜனங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆனால் அது இறங்கி பார்த்தா தான் தெரியாதுடைய வேலை என்னன்னு. கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து அவருடைய நேம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ டிபெண்ட் அப்பான் அந்த பெரியாரை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தனால அந்த மக்கள் வந்து பெரியார் தொகுதி மக்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாம். ஸோ அதனால் அதுவே அவருக்கு ஒரு பெரிய லாஸு. அவர் வச்சிருக்க அந்த 12% ஓட்டு வங்கியும் வந்து அவருக்கு இழக்க நேரிடும். அது ரொம்ப லீஸ்டான போலிங்கில் தான் அந்த தடவை வரும் நாம் தமிழர். புதுசாக வந்தவங்கள வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக கொடுக்கும். வாய்ப்பு கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பாங்க. கொடுக்கலாம். பட் பீப்புள்ஸ் சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் தி பிராண்டட் ஒன். யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக அதுதானே. புதுசாக வரவங்களுக்கு எப்படி செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. கொடுக்கல மேடம். அது அந்த ஈரோடு கான்ஸ்டியூன்சி மக்கள்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். how is their mind, I do not know. As you say, everybody one other day there will be new people. ஸோ கொடுக்கறதுல தப்பே கிடையாது. பட்
இப்போ சில பார்ட்டி வந்து நாங்கள் பொலிட்டிக்கல் இதில் போஸ்ட்லேயே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்ததுன்னா இன்கேஸ் தே காட் ஐடியா நாங்கள் வந்து இதுலேயே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சம் பார்ட்டி தே காட் ஐடியாலஜி வி வில் நாட் ஃபார்ம் எனி கவர்மெண்ட் லைக் தட். இப்போ so many parties are there, they are not even asking some seats or sharing up power. அதனால் வந்து அவங்கள போய் வந்து புதுசாக தான் இருக்காங்க, பட் they want to stay silent. What I can do? Even honorable Congress party also, they are not asking. See, they want to play silent. They want to maintain the relationship as well as friendship built over the years. எப்பயுமே ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தானே இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்க. ஆனால் வந்துட்டு சீமான் தான் இப்போதைக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால் அவர் ஜெயிப்பார். அவர் தமிழர்களுக்கு நல்லா பண்ணுறாரு, அதனால் அவர் தான் வருவார். அவங்க இப்போ தானே வர்றாங்க, இதுக்கு முன்னாடி ஆள் இல்லை அவங்க, அதனால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் இருக்கும். ஏன்னா எப்பயுமே இடைத்தேர்தல் வச்சாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி தானே ஜெயிப்பாங்க. இப்போ அப்பொழுது செஞ்சிருக்காரு. நான் அந்த ஊருக்காரர் தான், நான் திருவாரூர்காரர் தான். எங்கள் ஊரை தாண்டி தான் 32 கிலோமீட்டர் அவர் போன திருக்கோவில். அவரை பற்றி எனக்கு தான் தெரியும். அவங்க அப்பா ஃபேமிலி அவங்க அப்பா எல்லாருமே எனக்கு தெரியும். சான்ஸே இல்லை. ஆளுங்கட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சி வர வாய்ப்பு இருக்குன்றீங்க. சரி, ஆளுங்கட்சியில் சேர்ந்தவங்க தான் வருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இதுக்காக குறிப்பாக இதனால் ஒரு பெரிய காரணம் இருக்கா? இருக்குது. இன்னும் அது வே இல்லை, வழி இல்லை. இந்த இடத்துல வந்து எல்லோரும் ஓட்டு போடுற ஜனநாயக கடமை நிறைவேற்றக்கூடிய இதில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 2 கட்சி தான் இருக்குது பெரிய கட்சியாக. நாமினேஷன் நிறையா கொடுத்துருக்கலாம், பட் வந்து பெரிய கட்சிகள் 2 தான் இருக்குது இப்போதைக்கு. அதனால் வந்து வேறு வே இல்லை. போலிங் பண்ணுறது அந்த கட்சி டிஎம்கேக்கு தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அதுக்கு தான் பண்ணுவாங்க. அதுதான் சுச்சுவேஷன் இப்போ கரண்ட். வழி இல்லாமல் தான் டிஎம்கே வின் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி அந்த ஈரோடு தொகுதி அது அந்த கொங்கு நாட்டு அப்படிங்கிறதுனால ஸோ ஆல்ரெடி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஸோ இந்த எல்லாருமே வந்து திராவிடத்தை டிபெண்ட் பண்ணி தான் அங்கே இருக்கிறாங்க. இதுவரையும் வந்து புதிதாக ஒரு கட்சி வந்து அங்கே வந்து இதுவரை ரூல் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன வழி இல்லாமல்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க, டிஎம்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிஎம்கேக்கு தான் கொடுப்பாங்க போலிங் ஆகும். அது அதாவது ஏடிஎம்கே பார்ட்டி கொஞ்சம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேறு வே இல்லை. அவங்க வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க நாம் தமிழருக்கு சுத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வின் பண்ணுறது அதாவது திராவிடம் தான் வின் பண்ணும். திராவிடம் தான் வின் பண்ணும்.